Hi, hello, vanakkam and welcome to our Mami Paavam channel. Today நம்ம cooking section ல பார்க்க போறது என்னன்னா kerla idli podi. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். kerla idli podi செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 25 கிராம் ஜீரகம் வறுத்து எடுத்துருக்கோம். அதே அளவு 25 கிராம் மிளகு எடுத்துருக்கோம். 100 கிராம் கடலைப்பருப்பு, அதே அளவு உளுத்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துருக்கோம். 50 கிராம் வரமிளகாய், 8 to 10 காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி கருவேப்பிலை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய பூண்டு எடுத்துக்கலாம். சின்ன பூண்டுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. தோலோட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் அதையும் கொஞ்சம் பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம். நம்ம பார்க்குற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதாங்க கேரளா இட்லி பொடி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி போகிறோம். பார்த்தீங்க, இந்த இட்லி பொடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சாப்பிட்ற நம்ம இட்லி பொடியோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனலி கெட் ஸ்பைசி கேரளா இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியில் அதிக அளவில் நம்ம கறி லீவ்ஸ் அண்ட் பூண்டையும் சேர்த்துருக்கோம். இந்த இட்லி பொடியை எல்லாருமே சாப்பிடலாம். மெயினாக நைட்டில் டிஃபன் சாப்பிட்றவங்களுக்கும் தேங்காய் ரிலேட்டடான டிஷ்ஷஸ் சாப்பிடும்போது டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அவங்களில் இந்த டிஷ்ஷை நீங்கள் ப்ரிஃபரபிளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். ஏன்னா இது அதிக அளவில் பூண்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் கறி லீவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கறி லீவ்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி, ஹேர் ஒயிட்னிங் எது இருந்தாலுமே அதிக அளவில் கறி லீவ்ஸை இன்டேக்காக நம்ம எடுத்துக்கணும். இந்த பொடியிலையும் நம்ம அதிக அளவில் நம்ம கறி லீவ்ஸ் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் இது ப்ரிஃபரபிளாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லெவலுக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ் வரது தடுக்கலாம். ஒரு நேச்சுரலான பெர்மனன்ட் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொன்னால் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 6 month ஆஃப்டர் நீங்கள் ரெகுலராகவே கறி லீவ்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிஷ்ஷோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன். இந்த இட்லி பொடி மட்டும் இருந்தால் போதும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு கரண்டி சாதம் எடுத்துக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேரளா இட்லி பொடியை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், கேரளா டிஷ்ஷஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.